விஜய் முதல்ல நிப்பாரான்னு பாருங்க. 10 ரூபா தரேன்னா 20 ரூபா தரேன் 30 ரூபா தரேன்னு தமிழ்நாட்டு மக்களை ஏலம் போடுறாங்க. அதுவே நமக்கு அசிங்கமா இருக்குது. அவர்கிட்ட எதிர்பார்த்தது மாற்று அரசியல், ஆனா அவரும் அதே அரசியல் தான் பண்றாரு. மக்களுக்கு தேவையான அத்தியாவசியமானதை தான் கொடுக்க முடியும், அதுக்காக எல்லாத்தையும் தான் கொடுக்க முடியாது. இப்ப நீ என்னத்தை உழைச்சி நீ என்னத்த பண்ணுவ? வீட்டு குடும்பத்தையே பாத்துக்கிட்டீங்க அவரால், நாட்டை எங்க பாத்துக்கோ. நான் மக்களுக்கு 2000 நீ ஓட்டு காசை கொடுக்கறதுக்கு பதிலா நீ இன்னைக்கு கவர்மெண்ட் காசை எடுத்து கொடுக்குற, அவ்வளவுதான். அதனால நிறைய மக்கள் பயன்படுறாங்கல்ல. பயன்படுற நமக்கு முன்னேற்றம் வேணும்ல. மக்களுக்கு நிறைய பேர் வேலை இல்லாம எவ்வளவு பேர் இருக்காங்க, அதுக்கு உண்டான வழி பண்ணணும்ல. ஃப்ரீயாவே எல்லாமே கொடுத்துட்டோம்னா இப்ப வேலைக்கு போக மாட்டாங்கல்ல. அது இலவசங்கிறது நம்மளோட வரி பணம் தானே. இலவசங்கிறது கொடுக்கறது சொல்லிட்டு நம்மள்ட்ட ஏதாவது மறுபடியும் வேற ஏதாவது பண்ணுவாங்க. இலவசம் வந்து ஆதரிக்கூடாதுன்னு நான் வேற ஆல்ரெடி கடன் இருக்கு, தமிழ்நாடு போயிட்டு 8 லட்சம் கோடி 10 லட்சம் கோடி. இனிமே என்ன இவங்க வாங்கினா இந்த இது ஃப்ரீ பண்ணா இன்னும் கடன் அதிகமாக தான் ஆகுமே தவிர அது முன்னேற்றம் கிடையாது. விஜய் அவர்கள் மாற்றமா ஏமாற்றமா? இது ஏமாற்றம். விஜய் அறிவிச்சிருக்க இந்த திட்டங்களை மாற்றமா பாக்குறீங்களா இல்ல ஏமாற்றமா பாக்குறீங்களா? அதெல்லாம் சுத்தமா உள்டாதான். எந்த தலைவர் தான் நல்ல திட்டங்களை சொல்றதா பாக்குறீங்க? சீமான் பாருங்க. சீமான். ஏன் அவரை சொல்றீங்க? அவரு எதுவும் இந்த மாதிரி இலவசமா எதுவுமே அறிவிக்கிறது. அதே மாதிரி மக்கள் லேடிஸ்க்கும் பாதிக்கு சுட்டு தராங்க. நல்லா நல்லா இது பண்றாங்க. அவரை மாற்றமா பார்க்கணும். வரப்போகுது